வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலனூர் ஒரு 250 தென்னை மரத்துக்கு வந்து சொட்டு நீர் போட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டா பார்த்துட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி சொட்டு நீர் பைப் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு நாள் போயிட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணும், எத்தனை மரத்துக்கு எத்தனை டேப்பு என்னங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கிட்டோம். எத்தனை பைப்பு தேவைப்படுது, எத்தனை பால் வால்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மில்லை சுற்றி இந்த பஞ்சி நலைக்க ஏதாவது தேங்காய் நாரை கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சிருக்க பைப் லைன் கொஞ்சம் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 4 பக்கம் ஒரு 1.5 இன்ச் பைப் லைன் 4 பக்கம் ஒரு பச்சை சொருவர மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். 4 பால் வால் வச்சுருந்து. ஸோ அந்த வேலையும் என்னென்ன எத்தனை பைப்பு பிடிக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பைப் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே லென்த்தாக எல்லாத்தையும் ஒட்டி நீட்டாக ஒரே நேருக்கு நேர் எல்லாமே குழிக்கு பக்கத்தில் இழுத்து விட்டாச்சு. ஸோ 2.5 இன்ச் மெயின் லைன் ப்ரெஷர் லைனாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 இன்ச் சப்ளைனாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1.5 இன்ச் பைப்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் வால் இந்த மஞ்சி நிலைக்கிறதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறக்காக அந்த லைன் மட்டும் செப்பரேட்டாக தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ பைப் எல்லாமே லென்த்தாக எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம மிஷின்லேயே 16 mm டேப் ஹோல்ஸ் போட போகிறோம். எதுக்குன்னா அந்த சாட்டு வாசர் ஏற்றுறதுக்காக. நம்ம தென்னை மரத்துக்கும் அப்படின்னு சொட்டு நீர் போட்ட ஆரம்பிச்சிட்டாவே 16 mm லேட்ரு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரெஷரை கரெக்டாக கொடுக்கும். 3 மரத்துக்கு ஒரு லேட்ரு, அதாவது 2 இன்ச் பைப்பிலிருந்து ஒரு லேட்ரு இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு லேட்ரில் 3 டேப் வரைக்கும் தான் போடலாம். ஸோ 4 டேப்லாம் போட்டால் அப்படின்னா 4வது டேப்புக்குலாம் தண்ணி கம்மியாக போகும். ஸோ 3 டேப் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி ஃப்ளோ நல்லா ஒரே மாதிரி ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே அளவுக்கு போகும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நம்ம சாட்டு வாசர் எல்லாமே ஏற்றிட்டோம். அடுத்து லேட்ரு இழுக்க வேண்டியதாக பாக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இது 3 ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். 500 மீட்டர் 1500 மீட்டர் 3 ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். 16 mm லேட்ரு எல்லாத்தையுமே வரிசையாக ஈவனாக இழுத்து விட்டுட்டு அதுக்குண்டான சாட்டில் ஏற்றிட்டு அடுத்து நம்ம டீ போட்டு எல்லா பக்கம் தனித்தனியாக மரத்துக்கு எடுத்துடணும். ஸோ அதுக்குண்டான சும்மா ஒரு அடிக்கு மட்டும் ஒரு பிட்டை எடுத்து ஒரு தளவில் டேப்பும் ஒரு தளவில் டீயும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக கட் பண்ணிட்டு நம்ம இடையில கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ லேட்ரு வேலை எல்லாத்தையுமே ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து பைப்பை எடுத்து குழிக்கில் போட்டுட்டு அடுத்து ஃபிட்டிங்ஸ் மாட்ட வேண்டியதுதான். ஸோ இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் தான் இங்கே வாங்கியிருந்தோம். 3 இன்ச்சிலிருந்து 2.5 இன்ச்சு. ஸோ மெயின் ப்ரெஷர் லைன் 3 இன்ச் அப்படிங்கிறனா அது 3 இன்ச்சிலிருந்து ரெடியூசர் பண்ணி 2.5க்கு பண்ணி 2.5லிருந்து ரெடியூசர் பண்ணி நம்ம சப்லைன் எடுத்து அதுக்குண்டான பால் வால் வச்சு அதுக்கப்புறமா நம்ம 2 எல்போ போட்டு பெண்டு போட்டு சப்லைன் தனியாக விட்டுட்டோம். ஸோ ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெயின் ப்ரெஷர் லைன் இருந்து 2.5 ரெடியூசர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பால் வால் வச்சு தனியாக எடுத்துட்டோம். மொத்தமாக 200 மரம் கணக்கு நமக்கு 50 மரமாக தனித்தனியாக 4 பால் வால் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். மெயின் ப்ரெஷர் லைனில் 2 ஏர்வால் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போர்கோலியிலிருந்து 2 பால் வால் வச்சு கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஜிஐயில் ஃபிட்டிங்ஸ் மாட்டி 2 பிவிசியில் மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ தண்ணி ஆன் பண்ணி பார்க்குறோம் எப்படி பாயுது அப்படிங்கிறத பாருங்கள். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ப்ரெஷராகவே பாயுது. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.